கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தரோடு கூட நம்ம இருந்தோம்னா, அவர் நம்மளை எப்படியெல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவர் எப்படி தப்புவிக்கிறார்னு பார்க்கும்போது ஒரு வார்த்தை அழகாக சொல்லும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். என்ன சொல்கிறாரு? பயப்படாத, நீ எந்த துன்பத்தில் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், இந்த உலகத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற போர் போல் எந்த ஒரு இது வந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை மீட்டு கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்கள், பொல்லாத விஷயங்கள் அதுலேருந்து வேறு பிடித்து ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, அவர் நம்மளை மீட்டு கொண்டார். இல்லைன்னா இந்த இதுலேயே இருப்போம். நம்ம உலகப்பரமான காரியத்தில் இருந்தோம்னா, அவர்கிட்ட நம்மளோட மனதை கொடுக்காமல் இருந்தோம்னா, மனம் மாறுதல் இல்லாமல் இருந்தோம்னா, ஏன்னா கர்த்தர் மதத்தை மாற சொல்ல, மனம் மாற சொல்லியிருக்காரு. அப்போ மனம் மாறணும்னா என்ன பண்ணோம், நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் விட்டுட்டு அப்பாவுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, எந்த விஷயத்தை கொண்டு நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். என்ன போர் வருதா, உலகத்தில் எங்கே இடத்துல என்ன ஆபத்து வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டுக்கொண்டு, அவர் நம்மளை மீட்டு அவர் கரங்களை வைத்திருக்கிற தேவனாக இருக்கார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. பெயர் சொல்லி அழைக்கிறாராம். அவருக்கு எக்கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா பேர் வைத்த தேவன் யார்? நம்மளோட ஏசப்பா தான். உலகப்புறமாக நம்ம நினைப்போம் நம்ம தாயின் தகப்பனை வைத்தாங்கன்னு. ஆனால் இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தகப்பனுக்கு தெரியும். அவர் அப்போவே பேர் சொல்லி அழைக்கிற தேவன். நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக நம் தேவன் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஒரு தண்ணீர், ஒரு ஆறு கடக்குது, அவ்வளோ ஈஸியாக கடந்துட முடியுமா? அது ஆழம் தெரியாது, அதில் சாக்கடை அது மாதிரி ஏதாவது உள்ளே போய் புதஞ்சிருவோமான்னு தெரியாது, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது மிருக ஜீவன்கள் இருக்குமா தெரியாது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீரை தானே கடந்து அப்படியே நீச்சல் வச்சுட்டு போகலாம். இல்லை, தண்ணீரை கடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண போகிறார், நம்மளோடு கூட இருப்பார். ஏன்னா அதில் என்ன மாதிரி விஷ ஜந்துக்கள் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஆழமாக இருந்தாலும் சரி, நம்மளை அழகாக அப்பா என்ன பண்ணுவார், இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவலைகள், அவமானங்கள், துக்கங்கள் என்னெல்லாம் இருக்கும், தூஷணமான வார்த்தைகள், நம்மளை விரோதிக்கிறவங்க, எரிச்சலினாவே, இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா தண்ணீரை போல அது அவர் நம்மளோடு கூட என்ன பண்ணுறார், அத்தனையிலேயே கடந்து போக நமக்கு கொடுப்பார். ஆனால் நாம் என்ன செய்யணும், அவரோடு கூட இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நாம் அவர் கரங்களை பிடித்து கொண்டோம்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சூழ்நிலை கைவிட்டுடுவோம். ஐயோ வேணாம் ஏசப்பா என்னை விட்டுருங்கன்னு. ஆனால் தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் ஐயோ ஏசப்பா எனக்கு பயமாக இருக்குது, நான் போகிறேன், இல்லை இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் முடியுது, என்னால் வாழவே முடியல, போகிறேன் அப்படின்னா கூட அவர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஏன்னா நீங்கள் அவர் கரங்களை பிடிக்கல, அப்பா உங்களோடு இருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர் நம்மளோட கூட இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. அவர் பத்திரமா கரை சேர்த்துருவார் நம்மளை. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நம்ம ஒரு இதுக்கு அப்போ பார்த்திங்கன்னா யோனா அப்படியே புரள்றதெல்லாம் நம்ம படிப்போம். அவர் மேலே என்னது, பாசி கீசி எல்லாம் புரண்டுச்சுன்னுவாங்க. புரண்டு அப்புறம் தான் மீன் வாயில் அவருக்கு உள்ளே போவார். அது வரைக்கும் அந்த மணல் புரட்டும், அவருக்கு அந்த நிறைய பார்த்திங்கன்னா அந்த பாசி அதெல்லாம் முகத்தில் போயிட்டு அவருக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம படித்து அதுக்குரிய கதைகளை பார்த்தோன்னா அப்படி அவர் யோனா உடனே கடலில் விழுந்து நேராக மீன் வயிற்றில் போகல. அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ சிச்சிக்கப்பட்டார் ஆண்டவர்னால. ஏன்னா அது தெரியணும்ல, தேவனை விட்டுட்டு விலகி போகிறது எவ்வளோ பெரிய தவறுன்னு. அப்படி தான் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஆறுகள் நம்மளை கடக்கும்போது அவைகள் நம்ம மேல் புரளுவதில்லை. அது புரட்டி போடாது நம்மளை. ஏன்னா அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, யார் நமக்கு என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாய் நம்ம ஜெபிக்காதபடி, அவரோட ஆலயத்துக்கு போகாதபடி, முழங்கால் போடாதபடி, துதிக்காதபடி, கர்த்தரோடு கூட வாழணும் நமக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். நாம் கூட எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்ன இது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவரே நோக்கி போயிடுவோம். ஏன்னா இதில் உலகத்தில் என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம், எல்லாமே தேவன் தான். அவர்கிட்ட தான் கடைசியாக சரண்டை அடைய போகிறோம். அதுக்கு இப்போயே சரண்டை அடையலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போவோம். ஆனால் என்ன பண்ணோம், நிறைய ஏதாவது ஒரு மனுஷ ரூபத்தில் நம்மளை புரட்டி போகிறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்ண போகிறாரு, ஆறுகள் கடக்கும்போது அவர்கள் உண்மையில் புரள்வதில்லை. நீ அந்த ஆறு மாதிரி இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் காரியங்கள் எதுவும் ஆகாது, நம்மளை புரட்டி போடவே போடாது. என்னாகும், கர்த்தர், ஏன்னா நம்ம கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி நெருப்பு இப்போ சாதாரணமாக வெயிலே நமக்கு முடியலன்றோம், ஆனால் இந்த வெயிலே நம்மளை தாங்க வைக்கிறார்.
அக்கினி நெருப்புன்ற எல்லா இடத்துலையும் கந்த அக்கினால அப்படியே அனல் கொண்டு எழும்பினா கூட உங்களை என்ன பண்ணுறாரு, ஜீவனோடு பாதுகாக்கிறாரு. நம்மளோட உயிரை வந்து அவர் பத்திரமா பாதுகாக்கிறார். ஏன்னா அப்பா நம்மளோடு கூட இருக்கிறாரு. நீங்கள் அவரோடு கூட இருக்க முயற்சிக்கும் போதே கர்த்தர் அவரோட கரங்களால் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறாரு. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அப்பா உங்களோடு கூட இருக்கிறாரு இல்லையா? அப்போ அவர் இருக்கும்போது என்ன ஆகுது, எப்படிப்பட்ட தீயை போல் கருகி நம்ம போகிற அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட என்ன ஆக மாட்டோம், நம்ம வெந்து போகவே மாட்டோம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த ஜுவாலை என்ன பண்ணதான், நம்ம மீது பற்றாதான். முட்செடிகளெல்லாம் கூட வந்து அப்படியே பற்றிக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா என்ன ஆகும், அது வந்து அவிழ்ந்து போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிப்போம் அதே இடத்துல. அந்த மாதிரி தான் எந்த மாதிரியான காரியங்களை உன்னை நோக்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எல்லாத்துலையும் தப்பிச்சிட்டோம், கடைசியாக தீக்கி இரையாயிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அப்படியேப்பட்ட காரியங்கள் நம்ம கருகிற போல் ஒரு காரியம் வந்தால் கூட ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், அழகாய் நம்மளை காப்பாற்றுவார். அதில் நம்ம அவிழ்ந்து போகவே மாட்டோம். அதுவும் நான் உன் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நோக்கி வராது. அதனால தான் ஏசப்பா நோக்கி நீங்கள் போனீங்கன்னா அவர் உங்களை கரங்களை பிடித்து கொள்வார். ஆக பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன் பேர் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நான் உன் தேவனாக கர்த்தர். நம்ம பேரில் என்ன ஆகாது, எந்த ஒரு குற்றம் குறையும் வராது. தேவனோட பிள்ளைங்களாக நம்ம இருக்கும் போது ஏன் இந்த காரியங்கள்லாம் நடக்குது, குறித்த காலத்தில் நமக்காக வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும்படி கர்த்தர் நம்மளை இதை எல்லாவற்றிலும் மீட்டு கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, முடிவில் சம்பூர்ணமாக அவரோடு கூட சேரணும்னு தான் இந்த பாடுகள் இதெல்லாம் நம்ம அவர் பாதுகாத்துட்டே வர்றாரு. அதனால் தேவனால் கூடாத காரியம் என்னது, ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூட. ஏன்னா அவரோட கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது இல்லையா? அந்த கிருபை, தயவு, இரக்கம், பாதுகாப்பு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த வசனத்து மூலியமாய் நமக்கு இதில் வந்து தண்ணீர், அதுக்கப்புறம் ஆறு, அக்னின்னு கொடுத்துருந்தாலும் அது நம்ம இப்போ வாழ்கிற இந்த உலகத்தின் போர் தான். உலகத்தின் போர்னால் நீங்கள் ஈராக் போர் கிடையாது. நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரியான எல்லா காரியங்களும் ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அவரை துதித்து பாடி ஜெபித்து அவர் கூட நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆனால் இசப்பா எல்லாவற்றையும் நீங்கள் என்னை படைத்த தேவன், நீங்கள் என்னை பேர் சொல்லி அழைக்க போகிறீங்க, எல்லாமே உங்கள் கரங்களில் வைத்திருக்கீங்க என்ன, அப்புறம் என்னோடய பேரில் எதுவுமே உன் பேர் பற்றாதுன்னு அப்புறம் என்ன இசப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் செய்கிற தேவன் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா? இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் கர்த்தரோட கரங்களை ஒப்பு கொடுப்போம் நம்மளை. அப்போது நம்ம வந்து ஏசப்பா நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கேட்டோம், அப்பாவோட கரங்களை நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அப்பா நம்மளை அப்படியே பத்திரமா வச்சுருப்பாரு. ஸோ இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை என்னையும் அவர் கரங்களிலே பத்திரமாய் பாதுகாத்து வைப்பார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.